ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நீ பெயின் பற்றி பேசியிருந்தோம். ஏன் முட்டி வலி வருது, எதனால் வருது, உள்ளே என்ன தான் பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அதில் மேஜரான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு இல்லைன்னா அண்டர் வெயிட்டு. ஸோ இந்த ஓவர் வெயிட்டு அண்டர் வெயிட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ அப்படின்றதுக்கு ஒரு அப்ரிவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெயிட் இன் கேஜி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 55 கேஜி இருக்குன்னா அந்த 55 கேஜியை வந்து டிவைட் பண்ணோம். எதால் டிவைட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஹைட் இன் மீட்டர் தி ஹோல் ஸ்கொயர். அதாவது இப்போ நான் ஒரு 155 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவில் 30க்கு மேலே இருந்தோன்னா ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. அதுவே 18.5க்கு கீழே இருந்தீங்கன்னா அண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க. நார்மலாக என்ன தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18.5 to 24.9 இருந்தீங்கன்னா நார்மல். இதுதாங்க கால்குலேஷன். இந்த ரேஞ்சில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இப்போ முட்டி வலி வந்துருச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சீட்டடில் எக்ஸசைஸும் ஸ்ட்ரெச்சஸும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா இது மாதிரி சப்போர்ட்டிவாக உட்காந்துட்டு முட்டியை மடக்கிட்டு நீட்டணுங்க. அதாவது நீ ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் இல்லைனா ஸ்டேஸ், அதாவது ஒரு படிக்கட் மாதிரி இருக்கிற இடத்துல காலை வச்சுட்டு காலை வந்து தூக்கி மடக்கிட்டு நீட்டணுங்க. மடக்கிட்டு நீட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் இந்த கவுண்ட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ட்வைஸ் 2 வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன மூமெண்ட்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அப்படி சப்போர்ட்டிவாக உட்காந்துட்டு கால் நீட்டி உட்காந்துட்டு காலை வந்து மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டணுங்க. இது எல்லாமே வந்து நீ பெயின் இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நீ பெயின் இருக்கவங்களுக்கு இதை பண்ணாங்கன்னா அதோடைய பெனிஃபிட் வந்து என்ன கேட்டிங்கன்னா ROM ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அண்ட் அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க அந்த ஸ்டிஃப்னஸும் வந்து ரெடியூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குப்புற படுத்துக்கணும். அதாவது ப்ரோன் லைனில் படுத்துட்டு காலை நீட்டணும். மேல் பக்கமாக வந்து பார்த்த மாதிரி நீட்டணும். அதுதான் ஹிப் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மேலே நீட்டி, அதாவது காலை முட்டியை மடக்கக்கூடாது, காலை மட்டும் மேலே நீட்டிட்டு முட்டியை மடக்காமல் கீழே இறக்கணும். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்குவாட்டிங் பண்ண போகிறோம். ஸ்குவாட்டிங் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு வந்து சேர் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சேர் போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு வாலில் வந்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு உட்காந்துட்டு ஸ்லோவாக எழுந்திரிக்கணுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கவுண்ட் ஸ்டார்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கிராஜுவலாக உங்களுடைய கவுண்ட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹீல் ஸ்லைடிங். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கால் நம்மளுடைய குதிக்கால் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே தேய்ச்சிட்டே வந்து மடக்கணும் முட்டியை. அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டே வந்து நீட்டணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக மடக்கி நீட்டாமல் அதனுடைய குதிக்காலை வந்து தரையில் வந்து படுற மாதிரி வச்சுட்டு அதை தேய்ச்சிட்டே வந்து மடக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்க. ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு பண்ணுறோம். இது கொஞ்சம் சைடில் திரும்பி படுத்துட்டு மேலே இருக்க கால், இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மேலே இருக்கும் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே இருக்கும். ஸோ எந்த கால் மேலே இருக்கோ அந்த காலை வந்து எவ்வளோ தூரம் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுமோ தூக்கிட்டு ஜஸ்ட்டு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் பண்ணணுங்க. அண்ட் தென் ஸ்டாண்டிங்கில் என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சேரை சப்போர்ட்டிவாக நிறுத்திட்டு ஸ்லோவாக வந்து காலை மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். மடக்க வேண்டாம், ஜஸ்ட்டு மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடணும். அதே மாதிரி சைட் பொசிஷனில், அதாவது இந்த எக்ஸசைஸ் வந்து யார் கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து அத்லெட்டு இல்லை வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அவங்க வந்து பண்ணலாம். பட் ஏஜ்டு பர்சன் வந்து பண்ண வேண்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சைடில் ஏன்னா பேலன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ பேலன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்கவங்க பண்ணலாம். இன்கேஸ் ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, பேலன்ஸ் இல்லைன்னா சேரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்குவாட்டிங், நம்ம சேரில் உட்காந்தோம் இல்லைங்களா, ஸோ சேரில் உட்காரதுக்கு பதில் சேரை சப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன் பொசிஷன் போயிட்டு அப் வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது காஃப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வால் ஏதாவது ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சேரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம குதிகாலை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீ பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீயை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட் பண்ணோம். இது வந்து நீயை வந்து பெண்ட் பண்ணுறோம், பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் டவுன் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகிறவங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்குவாட்டிங் பொசிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்லாம் நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீ பெயின் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நீ பெயின் இருக்குது. ஸோ ஸ்குவாட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ்,
ஜஸ்ட் ஒரு டவல் வச்சுக்கோங்க. டவல் வச்சுட்டு உங்களுடைய கால், அதாவது மிடில் இருக்கிற அந்த காலில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். 15 to 30 செகண்ட்ஸ் தாங்க ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று சிட்டிங்கில் பண்ணலாம். லையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். 2 to 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடை பகுதியில் பின்னாடி பக்கம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே இருக்கிற மசில் பேர் தான் ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லுவோம். அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஃப் ஸ்ட்ரெச் தான். காஃப் மசில்ன்றது என்னென்னா முட்டைக்கு கீழே இருக்கிற கண்டச்சதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மசிலுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரெச்சு. ஜஸ்ட்டு இந்த பொசிஷனில் நின்றுட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்கனாவே போதும், ஸ்ட்ரெச் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன் தொடை, அதாவது தை மசில்ஸ், குவாட்ரிசெப்ஸ் மசில். ஸோ ஜஸ்ட்டு நம்ம காலை வந்து பின்னாடி பிடிச்ச மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கனாவே போதும், நல்ல மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 15 to 30 செகண்ட்ஸ் தான் நம்ம ஹோல்ட் பண்ணோம். இதை வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன எக்ஸசைஸ், என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் நீ பெயின் போகிறதுக்குன்னு பார்த்தாச்சு. இல்லை வந்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீ அரௌண்ட் த ஜாயின்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஞ்சர் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டால் நீ பெயின் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபிஷ், நீங்கள் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஃபிஷ் எடுத்துக்கோங்க. சால்மன் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அதில் இருக்க ஆயில் வந்து ரொம்ப வந்து உங்களுடைய ஜாயின்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதாவது கார்லிக், கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுக்கும். அண்ட் என்னென்னலாம் வந்து ஃபுட்ஸ் வந்து ஜாயிண்ட் பெயினை வந்து எதிர்த்து போராடும், என்னென்ன ஃபைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், பாதாம், பெர்ரிஸ், ப்ளூபெர்ரிஸ், ஸ்ட்ராபெர்ரிஸ் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பினச், எல்லா கீரை வகைகளும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அவகேடோ அண்ட் டர்மரிக் எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சத்தூள் போடுவோம். ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, கண்டிப்பாக எடுத்துப்போம். அண்ட் டியூனா ஃபிஷ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜாயிண்ட், ஓவர் த ஜாயிண்ட், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஹீட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட்லேயே வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஜாயின்ஸ்க்கும் நீ பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபுட்டு தான் வந்து மெயின் சோர்ஸ். ஏன்னா நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பாடியில் அப்சர்வ் ஆகுது. ஸோ நம்ம தேவையான ஃபுட்டு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்தோம்னா நம்ம வந்து காம்ப்ளிகேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் டாப் 10 ஃபுட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் வந்து ஜாயின்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குன்னு. அதில் சால்மன், மில்க்கு, சீஸு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகர்ட்டு, சசாமி சீட்ஸு. முடிஞ்ச அளவுக்கு இந்த எள்ளு உருண்டெல்லாம் வந்து வயதானவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. என்ன மூட்டு தேய்மானம் ஆனவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் க்ரீன்ஸு கண்டிப்பாக கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க. ஸ்பைனச்சு, கோலட் க்ரீன்ஸு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் ஒயிட் பீன்ஸு. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லது.